கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களை நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. நேற்று நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் நல்ல ஆய்வாளர், ஆவணப்படம் எடுப்பார், நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு, சிறந்த ஒரு பேச்சாளர் கூட. இப்படி பல வகையான முகங்களை கொண்டவர். அவர் நேற்று மரணத்தை பற்றி பேசினார். யூடியூப்பில் நான் பார்த்தேன், மரணத்தை பற்றி பேசினார். அவர் அந்த பேச்சு ஒன்றும் ரத்த சுருக்கமாக இருக்க, கன் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ தெளிவாக பேசுவார். அப்படி பேசும்போது அந்த வார்த்தையை அப்படியே நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த மரணத்தை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த குர்ஆனுடைய ஆயத்தெல்லாம் எனக்கு அப்படியே மனசில் பின்னாலேயே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் எனக்கு குர்ஆனை ஞாபகம் மூட்டிக்கிட்டே வருது. அவர் பேசுகிறதும் மரணம், ஆனால் அவர் கொடுக்குற பாயிண்ட் எல்லாம் எப்படின்னா குர்ஆனுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்குற போல இருக்குது. அதில் அவர் தெளிவாகவும் சொல்கிறாரு, அந்த பேச்சிலே சொல்கிறாரு, எனக்கு ஒரு வசனம் குர்ஆனில் பிடிக்குது, அந்த வசனம் அந்த மரணத்தை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தினுடைய நம்பர் அவர் சொல்ல 4:78. அந்த வசனத்தினுடைய நம்பர் 4:78. நீங்கள் எந்த கோட்டையில் இருந்தாலும் சரி, மரணம் உங்களை பிடிக்கும். நீங்கள் எப்படி எஃகு போல கோட்டையில் இருந்தாலும் மரணத்திலிருந்து நீங்கள் தப்பிவிட முடியாது. ஆக மரணம் வந்தே ஆகும். ஒரு மனிதன் பிறந்தான்னா அடுத்தது மரணம் தான். பிறப்பு இறப்பு. அப்போ பிறந்த உடனே அவன் இறப்பை நோக்கி தான் இருக்கான். அந்த இறப்பு லைனில் தான் நிற்கிறான். என்றைக்கு இறப்புன்னு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்தது அவர் சொல்லும்போது இந்த பூமியை பற்றி பேசுகிறாரு. இந்த பூமியில் தான் எல்லாரும் வாழ்கிறோம். எல்லா உயிரினங்களும், செடி கொடி ஆடு மாடு நாம் எல்லாருமே இந்த பூமியில் தான் வாழ்கிறோம். இந்த பூமி தான் நமக்கு அனைத்து வகையான உணவுகளையும் கொடுக்குது. எல்லாருக்கும் பூமியில் வாழ்கிற அத்தனை உயிரினங்களும் இந்த பூமி தான் உணவு கொடுக்குது. இறைவனுடைய கருணை கொண்டு இறைவன் மலையை பொழிய வச்சு அந்த பூமியில் எல்லாம் உருவாகி அவை அனைத்தையும் சாப்பிடக்கூடியதாக நாம் இருக்கணும். நம்முடைய ஜீவாதாரம் எல்லாமே பூமியில் யார் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு அனைவருக்கும் இந்த பூமி தான் உணவளிக்கிறது சொல்லி சொல்கிறாரு. இந்த பூமி எல்லாருக்கும் உணவளிக்குது. கடைசியில் நாம் அனைவரும் இந்த பூச்சி புல்லு செடி கொடி மிருகம் எல்லாம் நம்மளையும் சேர்த்து நம்ம அனைவரும் இந்த பூமிக்கே உணவாயிடும். பூமி நம்ம அனைவருக்கும் உணவு கொடுக்குது. கடைசியில் இந்த பூமிக்கு நாம் அனைவரும் உணவாகிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இது எல்லாம் அப்படியே குர்ஆனுடைய ஆயத்து தான். நீங்கள் பூமியில் தான் பிறப்பீங்க, நீங்கள் பூமியில் தான் இறப்பீங்க. இந்த பூமியை விட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது. இதெல்லாம் இறைவனுடைய வசனம். இது அப்படியே அவர் ஒன் பை ஒன்னாக சொல்லும் போது எனக்கு அப்படியே அந்த பின்னால் அந்த குர்ஆனுடைய வசனம் தான் ஓடிட்டு இருக்குது. அடுத்தபடியாக அவர் கண்ணதாசனை மென்ஷன் பண்ணுறாரு. கண்ணதாசனை மென்ஷன் பண்ணால் கண்ணதாசன் சொன்னது இந்த வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் அப்படின்றார். ஆனால் கண்ணதாசனும் குர்ஆனை தமிழாக்கம் கொஞ்சம் பண்ணியிருக்காரு, அது நிறுத்திட்டார். ஆனால் இவர் ரெஃபரன்ஸ் பண்ணும்போது கண்ணதாசன் இந்த வாழ்க்கையை வியாபாரம் என்று சொன்னார் அப்படின்றார். இந்த வியாபாரம் சொல்லும் போது அதுலேயும் இந்த குர்ஆனுடைய வசனம் தான் நமக்கு விழுது. அதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், இறைவன் சொல்கிறான், மனிதன் 2 வியாபாரம் பண்ணுறான். மனுஷன் 2 வியாபாரம் பண்ணுறான். வியாபாரமே 2 தான். ஒன்று கெயின் பிஸ்னஸ், ஒன்று லாஸ் பிஸ்னஸ். பிஸ்னஸு நட்டமாகவும் லாபமாகும். அப்போ இந்த நட்டத்தையும் லாபத்தையும் யார் உண்டு பண்ணுறான்னா இந்த மனிதன் தான் உண்டு பண்ணுறான். அவர் அழகாக சொல்லிட்டு வரும்போது இந்த கண்ணதாசனுடைய வரிகள் எதை எனக்கு ஞாபகம்னா திருப்பி இந்த குர்ஆனே எனக்கு ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ வியாபாரம் என்பது பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரம் கெட்ட வியாபாரம் இருக்குது. அப்போ மனிதன் கெட்டதை விலை கொடுத்து வாங்குகிறான். இந்த துனியாவை இந்த பூமியை மண்ணை நேசிக்கிறான், ஒவ்வொரு பொருளையும் நேசிக்கிறான், பெண்கள் நேசிக்கிறான், எல்லா ஆடம்பரத்தையும் நேசிக்கிறான். ஆனால் இறைவனுடைய மர்மையை விட்டுறான். அப்போ இந்த பூமியில் அவன் நேசிப்பதெல்லாம் இப்போ உள்ளதான் நினச்சி நேசிக்கிறான். அதுக்காக வாழ்கிறான், அதுக்காக ஓடுறான், உழைக்கிறான், எல்லாம் செய்கிறான். அவ்வளோ எனக்கு வேணும் அப்படின்னு அவன் செய்கிறான்.
அப்படி அவன் வாழ்க்கையை வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இறைவனுடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை, அதை மறந்துட்டு இந்த உலகத்திலேயே அவன் மூழ்கி கிடக்கும் போது இறைவன் சொல்கிறான், இவன் வந்து நட்டவாளி, இந்த வியாபாரம் வந்து இவனுக்கு பலன் அளிக்காது, இது நட்டத்தை கொடுக்கும், துனியாவில் இவனுக்கு லாபத்தை கொடுக்கும், ஆனால் இறைவனோட பார்வையில் இங்கேயும் நட்டத்தை கொடுக்கும், அங்கேயும் நட்டத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு அந்த கண்ணதாசனுடைய அந்த வரியை அவர் சொல்லும் போது, வியாபாரங்கும் போது இந்த வியாபாரங்கிற குர்ஆனுடைய வசனம் எனக்கு வருது. அதில் 2:16 வசனம் கெட்ட வியாபாரம், லாஸ். 2:26, 2:175, 3:177, 3வது அத்தியாயம் 177 வசனம், 31வது அத்தியாயம் 6வது வசனம், 4வது அத்தியாயம் 44வது வசனம். இது எல்லாம் ஒரு மனிதனுடைய கெட்ட வியாபாரம். இந்த வியாபாரம் எப்படின்னா அவனுக்கு லாஸ், அவனுக்கு இந்த துனியா தான் வேணும், இந்த உலகம் வேணும், உலகம் வேணும், உலகம் வேணும். அது ஒரு இடத்துல சொல்கிறான் இறைவன், இந்த ஈமான் கொண்டவர்களில் நசராக்கள் இருப்பார், யகூதிகள் இருப்பார்கள். அந்த யகூதிகள் யார் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, இப்போ தெரியும் யகூதிகள். அந்த யகூதிகள் இறைவனை பிரார்த்தனை எப்படி பண்ணுவார்கள்னாக்கா, இறைவா இந்த துனியாவை எனக்கு அழகாக்கு, எல்லா நன்மையும் துனியாவை எனக்கு கொடு, இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவன் கேட்பான், அனைத்தையும் அவனுக்கு இந்த பூமியில் கொடுப்பேன், ஆனால் மறுமை அவனுக்கு நட்டம் ஆகிடும் அப்படிங்கிற வார்த்தையும் இறைவனுடைய வார்த்தை நமக்கு அப்படி ரீங்காரம் ஓடுது. சரி, அப்போ நல்ல வியாபாரம் எது அப்படிங்கும் போது இறைவன் சொல்கிறான், யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய தூதுவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இறைவன் சொல்லும்போது யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆரம்பத்தில் இன்னைய வரைக்கும் படைச்ச எல்லாருக்குமே நான் வேதமும் தூதுவத்தையும் கொடுத்தேன். வேதமும் தூதுவும் கொடுக்காத சமுதாயம் இல்லை, எந்த மொழியும் இல்லை, எந்த சமுதாயம் இல்லை. அப்போ ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வேதத்தையும் வேதத்தினுடைய தூதுவத்தையும் கொடுத்தங்கிறான். அப்போ அந்த மக்கள் யாரெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வேத தூதர்களை, இறைவன் காட்டிய தூதர்களை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் பயனுள்ள வியாபாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய வியாபாரம் எல்லாம் லாபகரமான வியாபாரம். அந்த லாபகரமான வியாபாரம் என்னன்னா, அல்லாஹ் சொல்கிறான், யார் என்னை ஏற்றுக்கொண்டார்களோ, என்னுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை யார் நம்புகிறார்களோ, என்னுடைய தூதர்களை நம்புகிறார்களோ, அவர்கள் கொடுக்கப்பட்ட வேதங்களை நம்புகிறார்களோ, அதன்படி அவர்களுடைய வாழ்க்கை யார் அமைத்து கொள்கிறார்களோ அவர்கள் லாபமுள்ள பிஸ்னஸை, லாபமுள்ள வியாபாரத்தை செய்கிறார்கள். அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய செல்வங்களையும் நான் விலைக்கு வாங்கி கொண்டேன். எதற்கு பகரமாக? சொர்க்கத்திற்கு பகரமாக நான் இவருடைய உயிரையும் செல்வத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த வியாபாரத்தை பற்றி சொல்கிறான். அப்போ கெட்ட வியாபாரம், நட்ட வியாபாரம், லாபம் உள்ள வியாபாரம். அப்போ லாபம் உள்ள வியாபாரத்தில் தான் நம்ம போகணும், அதில் தான் நமக்கு வெற்றி இருக்குது. அப்போ தான் இந்த லாபம் உள்ள வியாபாரத்துக்கு இறைவன் அங்கே யகூதிய சொன்னான். இப்போ இங்கே ஈமான் கொண்ட இஸ்லாமியர்கள்னா இறைவனுக்கு சரண்டரானவர்கள், இறைவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனுடைய வசனத்தில் ஐக்கியமானவர்கள், இறைவனுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனுடைய தூதனுடைய பேச்சோடு அவர்கள் ஐக்கியமானவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முஸ்லீம், சரண்டர், சப்மிட்டர். அப்போ சரண்டர் ஆனவங்க, இந்த சரண்டர் ஆனவங்க என்ன சொல்கிறாங்க? செமீனா கேட்டோம், வார்த்தகனா கட்டுப்பட்டும், குஃப்ரானக்க எங்களை இறைவா மன்னித்து விடு. ஏன் நாங்கள் இங்கே தான் பிறக்கிறோம், இங்கே தான் சாகுறோம், மீண்டும் உன்னிடமே வர வேண்டி இருக்குது. ஆகவே எங்களுக்கு எப்படி செய்ய, இந்த துனியாவை அழகாக்கு, மறுமையும் அழகாக்கு அப்படின்னு இறைவன் சுட்டி காட்டி இந்த லாபகரமான வியாபாரத்துக்கு ஒரு பிரார்த்தனை சொல்லி காட்டுறான். இந்த பிரார்த்தனை செய்ய, இந்த பிரார்த்தனை உனக்கு இங்கேயும் லாபத்தை கொடுக்கும், மறுமையும் லாபத்தை கொடுக்கும். என்ன பிரார்த்தனை? ரப்பனா, என்னுடைய ரட்சகனே, ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா, இந்த துனியாவை எனக்கு அழகாக்கி வை, இந்த துனியாவை எனக்கு பரக்கத்தாக்கி வை, துனியாவில் எல்லாத்தையும் எனக்கு கொடு. ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா, எல்லா ஆத்தையும் எனக்கு கொடு, ஹசனத்தை கொடு. ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தில் வஃபில் ஆகிரத்தி, மறுமை, தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில், இந்த பனிஷ்மெண்ட் நாளில், அந்த நாளில் எங்களுக்கு மறுமையோட வாழ்க்கையில் நீ கொடுக்க போகிற அந்த 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 தண்டனை எங்களுக்கு வேணாம். தண்டனை நரகம் எங்களுக்கு வேணாம், நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கு, இந்த துனியாவை எங்களுக்கு அழகாக்கு,
மறுமையும் எங்களுக்கு அழகாக்கு. மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை கூட இங்கே எப்படி நாங்கள் சுபிச்சமாக அழகாக வாழ்கிறோமோ அதே மாதிரி சுபிச்சமாக அழகாக நாங்கள் வாழ வேண்டும். அப்போ இந்த உலகத்தை எனக்கு அழகாக்கு, மறுமை உலகத்தையும் எனக்கு அழகாக்கு. இறைவா, உன்னுடைய அதாபு, உன்னுடைய வேதனை, நீ தயாரித்த அந்த நரகம் எங்களுக்கு வேண்டாம், நரகத்தை எங்களுக்கு ஹராமாக்கு அப்படி இறைவன் கேட்க வச்சோம். அப்படி கேட்டால் இந்த துவா கபுலாவுங்கிறான் இறைவன். ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வக்கீனா அதாபன்னார். இங்கேயும் ஹசனா இருக்கணும், மறுமை எங்களுக்கு செழிப்பாக பூஞ்சோலையெல்லாம் இருந்து எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும், எல்லாமே உனக்கு கிடைக்கும்னு சொன்னான். அவ்வளவு உனக்கு கிடைக்கும். அக்கினா அதாபன்னார், அந்த அதாபு நரகம் மட்டுமே எங்களுக்கு வேணான்னு நீ பிரார்த்தனை பண்ணு. இப்படி யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறார்களோ அவர்கள் வியாபாரத்தை லாபகரமாக ஆக்கி கொண்டார்கள் என்று இறைவன் சொல்கிறான். எவ்வளோ பெரிய அர்த்தமான இந்த மரணத்தில் இவ்வளோ விஷயத்தை அவர் எனக்கு சொல்லி காட்டவும் இதெல்லாம் அப்படியே பின்னால் ரீவைண்டிங் மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட சில அறிஞ பெருமக்கள் சொல்லுகிற கருத்துக்கள்லாம் கூட அவங்க இதை படிச்சிருக்கிறாங்களோ குரானை படித்தாங்களோ படிக்க எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு குரானை தான், நமக்கு இறைவனுடைய வார்த்தையை தான். குரானை இறைவனுடைய வார்த்தை, அந்த இறைவனுடைய வார்த்தை அப்படியே நமக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால தான் அவருடைய இந்த மரணம் என்ற தலைப்பில் அவர் பேசுனதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த 15-20 நிமிஷமும் அவர் இறைவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகல அப்படிங்கிற எண்ணத்தை அப்படியே எனக்கு உருவாகுனது, அப்படியே ரீங்காரமாகுது. அதைத்தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறப்புனா இறப்பு உண்டு, அது சந்தேகமே இல்லை. எல்லா வேதங்களும் சொல்கிறது பிறப்பு இறப்பு, எல்லா வேதங்களும் சொல்கிறது சொர்க்கம் நரகம். அப்போ சொர்க்கத்துக்கு நன்மை செய்யும், தீமை செய்தால் நரகம்தான் எல்லா வேதங்களும் சொல்லுது. அப்போ எல்லா வேதங்களும் அந்த வேதத்தினுடைய தூதர்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தூதர்களும் சொல்கிறது என்னென்னா, நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்போ சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தவன் யார்? இறைவன் தான். இந்த வானத்தையும் பூமியும் படைச்சாரு இறைவன் தான். இதை படைச்ச இறைவன் தான் அதையும் படைச்சான். அப்போ இதை படைத்து இந்த வாழ்க்கையை நமக்கு சுபிச்சத்தை கொடுக்கும்போது அங்கேயும் நமக்கு சுபிச்சம் வேணும் என்பது நீங்கள் பிரார்த்தனை மூலமா கேளுங்கள். நிச்சயமாக இங்கே எப்படி சுபிச்சத்தை கொடுத்தனோ அதுபோல் மறுமையில் அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த தீர்ப்பு நாளில் உங்களுடைய தீர்ப்பு அழகாக்கி கொள்ளுங்கள். உங்கள் செயலை கொண்டு, அந்த அழகான செயலை கொண்டு உங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். அப்படிப்பட்ட அந்த வாக்குக்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவரும் ஆகணும். இதில் ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது. இறைவனை யாரால் நம்புகிறாங்களோ அந்த இறைவனை யார் விரும்பி ஏற்றுக்கொண்டு அதுக்கு முயற்சி செய்கிறார்களோ, அப்போ முயற்சி செய்கிறவளுக்கு இறைவன் சொன்னால் அவருடைய முயற்சிக்கு நான் சரியான வழியை காட்டுவேன் அப்படிங்கிறான். நான் யாராலையும் இறைவனை அவனுடைய அருள் இல்லாமல் அடைய முடியாது. அவனுடைய அருள் வேணும். அப்போ தான் நீங்கள் அந்த அருள் வேணும்னா உங்கள் முயற்சி வேணும். அப்போ உங்கள் முயற்சியில் இறைவனை நாடினீங்கன்னா அந்த நாட்டமான வழியை உங்களுக்கு லேசாக்கி கொடுக்குறேன்னு இறைவன் சொல்கிறான். அப்போ இந்த துனியாவும் எங்களுக்கு அழகாக இருக்கணும், மறுமையுடைய வாழ்க்கையும் எங்களுக்கு அழகாக இருக்கணும். இறைவா, எங்களுக்கு சுபிச்சத்தை இங்கேயும் கொடு, மறுமையிலும் கொடு. தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றிக்கொள்ள நீ தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்ய நன்றி. வசலாம்.